நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. ஆண்டவர் சிம்மாசனமாக அவருடைய இருப்பிடத்தை அமைத்திருக்கிறார். வானத்தை சிம்மாசனமாகவும் பூமியை பாதபடியாகவும் கொண்டிருக்கிற கடவுள் இன்று இந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கிறார் என்றால் அது உங்கள் மீது இருக்கிற தன் பிள்ளைகள் மீது இருக்கிற அன்பினாலே. இந்த தெய்வத்தை நாமும் அன்பை வெளிப்படுத்தி ஆராதிக்க வேண்டும். எழுந்து நின்று ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அனைவரும் எழுந்து நின்று உம் புகழை பாடுவது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆண்டவரே, எங்களை வளம் பெறச் செய்த உம்முடைய இரக்கம். நாங்கள் இந்த இடத்திலே குடும்பமாக தலைமுறை தலைமுறையாக இணைந்து நாங்கள் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி இங்கே உமக்கு வழிபாடுகள் செய்யவும் குடும்பமாக நாங்கள் வாழவும் எங்களுக்கு நீர் நன்மை செய்திருக்கிறீர், துணை செய்து கொண்டே இருக்கிறீர். அதற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய புகழை பாடி ஆராதிப்போம். உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. இன்பத்திலும் தந்தையாய் நீருப்பார். கண்ணையர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பார். துன்பத்திலும் இன்பத்திலும் தந்தையாய் நீருப்பார். கண்ணையர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பார். அன்பு எனும் அமுதத்தினை நான் அருந்திட எனக்கு அளிப்பார். உன்னின்று பிரியாமல் நீர் என்றும் அணைத்திருப்பார். நீர் என்றும் அணைத்திருப்பார். உன் புகழை பாடுவது
என் வாழ்வின் இன்பமையா உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை உற்று பார்க்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை உற்று பாருங்க. அவர்தான் நம்மை வழி நடத்துகிறவர். நான் சொல்ல சொல்ல உங்கள் கரங்கள் ரெண்டையும் கும்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி கும்பிட்டு, சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே கையை கும்பிட நம்ம நிறைய பேர் மறந்துட்டோம். கையை கும்பிட்றது எதுக்கு? கடவுள்கிட்ட ஒரு செய்தி சொல்கிறோம், நான் உங்களோட இணைய விரும்புகிறேன் ஆண்டவரே. கடவுளோட நான் இணைகிறது தான் அந்த அடையாளம் தான் இந்த கை கும்பிட்றது. எல்லாரும் நற்கருணை ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, என் அன்புக்குரிய தெய்வமே, என் அன்புக்குரிய தெய்வமே, சிலுவையிலே சிலுவையிலே இரத்தம் சிந்தினீரே, இரத்தம் சிந்தினீரே, எனக்காக எனக்காக எல்லாவற்றையும் இழந்தீரே, எல்லாவற்றையும் இழந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் மீது நீர் கொண்ட பேர் ஆர்வத்தினாலே எல்லாவற்றையும் இழக்க துணிந்த உம்முடைய இரக்கத்திற்காக அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன். நானும் இணைச்சட்டம் 6:5 படியாக என் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முழு ஆற்றலோடும் ஆண்டவராகிய உம்மை அன்பு செய்வேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கரங்கள் ரெண்டை விரித்து பிடிங்க. கண்ணை மூடிக்கொள்ளுங்க, கரங்களை விரித்து பிடிங்க. கடவுள் எங்கே இருக்கிறார்? எங்கேயோ இருக்கிறார். இல்லை, அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உன் அருகே இருக்கிறார். இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆண்டவரோடு நம்ம பேசணும். எங்கே 2 3 என் நாமத்திலே கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளோடு கூட நான் இருப்பேன். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? இந்த மாலை வழிபாடு, இந்த திருவிழாவின் வழிபாடு, வியாகுல அன்னையினுடைய ஒரு மகத்தான வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் அநேக வியாகுலங்களை எடுக்க போகிறார். கண்களை மூடிக்கொள்ளுங்க, கரங்களை விரித்து கொள்ளுங்க. நான் துதிக்கிறது போல் நீங்களும் துதிங்க. வேறு எதையும் பார்க்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்கக்கூடாது. துதிக்கிற பொழுது பிசாசு வெட்கத்தின் ஆவியை உன் தலையில் வைப்பான். வெட்கத்தின் ஆவி, உன்னை எல்லாரும் பார்க்குறாங்க, இதோ நீ இப்படி சத்தம் போட்டு ஜெபிச்சின்னா நல்லாவா இருக்குது, இப்படியெல்லாம் உன்னோட பிசாசு பேசுவான். நம்ம பிசாசு பேசுகிறத கேட்கக்கூடாது. கல்வாரி மலையில் இயேசு பிசாசு சொன்னதை கேட்கவே இல்லை. உன் மீது இருக்கிற அன்பினால் ஆடைகள் அவிழ்க்கப்பட்ட போது அமைதியாக இருந்தார். நிர்வாணமாய் நின்ற பொழுது அமைதியாக இருந்தார். கரங்களிலே கால்களிலே ஆணிகள் அறையப்பட்ட பொழுது ஆண்டவர் உன் மீது இருக்கிற அன்பிலே உன்னை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த இலக்கை முன்வைத்தவராக அமைதியாக தன்னை கையளித்தார். இதோ செம்மறி புருவையாக இருந்தார். கசையால் அடிக்கப்பட்ட பொழுது, சிரசிலே முள்முடி வைக்கப்பட்ட பொழுதும், விழாவிலே குத்தப்பட்ட பொழுதும் அவர் தன்னை முழுவதுமாக கையளித்தார். இந்த தெய்வத்தை நீ ஆராதிக்க போகிற, உன்னை உயர்த்திய தெய்வம், உன்னை உயர்த்த போகிற தெய்வம், உன் வாழ்வை மாற்றப் போகிற தெய்வம். எல்லோரும் கண்களை மூடி கரங்களை சற்று விரித்து பிடித்து கொண்டு எல்லாம் துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சபை துதிக்கட்டும், எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றின்னு சொல்லு, தெய்வமே நன்றின்னு சொல்லு, எனக்கு நன்மை செய்தீங்களே அப்பா நன்றின்னு சொல்லு. என்னென்ன சொல்லி நன்றி சொல்லணுமோ அதையெல்லாம் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. இதோ நான் கீழே விழுந்து கிடந்தேன் அப்பா, ஒன்றுமில்லாத பிள்ளையா நின்றேன் அப்பா, என்னை தூக்குனீங்களே அப்பா, இதோ எனக்கு நன்றி, இதோ நன்றியை நான் ஏறெடுக்கிறேன். எனக்கு நன்மை செய்தவரே உமக்கு நன்றி, எனக்கு உதவி செய்தவரே உமக்கு நன்றி, என் வாழ்க்கையை மாற்றுகிறவரே நன்றி, ஞானத்தாலும் அறிவாலும் என்னை நிரப்பினவரே நன்றி, நான் செய்யும் பணிகளை எல்லாம் நிறைவாக்கினீர் அப்பா, குடும்பம் என்கிற ஆசீர்வாதத்தை தந்தீங்களே தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்கள் இரண்டையும் மார்பில் வைத்துக் கொள்ளுங்கள். கரங்கள் இரண்டையும் நெஞ்சில் வைத்துக்கொண்டு ஆண்டவரோடு பேசுங்க. கண்களை மூடி. நீ என்ன கவலையோடு வந்தியோ, என்ன காயத்தோடு வந்திருக்கிற, உன் வீட்டில் என்ன பிரச்சனை, பிள்ளைகளால் உனக்கு கவலையா, எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. கணவனால் உனக்கு பிரச்சனையா, உன் மனைவியால் உனக்கு பிரச்சனையா, குடும்பத்தில் அன்பு உறவில் பிரச்சனையா, சந்தேக பிரச்சனையா, தொழிலில் பிரச்சனையா, உன் வயல்கள் விளைவதில்லையா, விவசாயம் செழிக்கவில்லையா, ஆடு மாடுகளை குறித்து கவலையா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லாரும் ஒப்பு கொடுங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த வல்லமையும் பரிசுத்த இரக்கமும் நிறைந்த உன் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கின்றார். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். தூய உள்ளத்தோர் என்பவர் யார்? ஆண்டவரோடு பேச விரும்புகிற பிள்ளைகளுடைய இதயம் தூய்மையானதாக மாறுகிறது. இயேசுவோட பேசுவியா? இதோ ஆண்டவரை நம்பி சொல்லுவியா? இதோ ஆண்டவரே, உம்மையே நம்பி நான் வந்திருக்கிறேன் அப்பா. உம்மை நம்பி வந்த பிள்ளைகளை கைவிடாதவரே ஏசப்பா. ஒப்பு கொடுத்து செபிங்க. எல்லாரும் சொல்லுங்க. உன் மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் சொல்லு. சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறியா? நான் எல்லாத்தையும் மாத்திரேன்னு சொன்னார் ஆண்டவர். உன்னை அவர் பார்க்கிறார், உன் கண்ணீரை அவர் துடைக்கிறார், உனக்கு விடுதலை கொடுக்க உன்னோடு அவர் நின்று கொண்டிருக்கின்றார். இதோ உன்னுடைய வலிகள், வேதனைகள், தடைகள், குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள், திருமணம் நடக்கவில்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறதே, என் வீட்டில் என் கணவருக்கு மனைவிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே என்றெல்லாம் நீ மனிதர்களிடத்தில் புலம்பினாய். இப்போ ஆண்டவரிடத்தில் சொல்லுவாயா? ஆண்டவர் உன்னுடைய வேதனையை மாற்றுவார், உன் வலிகளை அவர் மாற்றுவார், உன் கவலைகளை அவர் மாற்றி தருகின்றார். கசப்புகளை மாற்றுகிற ஆண்டவர் பரிசுத்த தெய்வமே இறைவா, உம் பிள்ளைகளின் செபத்தை நீர் கேட்பதற்காய் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தெய்வன். இதோ அவருடைய இரக்கத்திலே நீங்கள் நிறைந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை இந்த இடத்திலே ஆசீர்வதிக்கவே கடந்து வந்து கொண்டிருக்கிறார். தெய்வத்தினுடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை பொழுதில் உம்மை மாட்சிப்படுத்த வந்த பிள்ளைகள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நன்றி செலுத்தி தெய்வீக இரக்கத்திலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமம் இவர்களில் மகிமை அடைவதாக. ஆமென். எல்லோரும் வலதுகரம் உயர்த்தி சொல்லுவோமா? ஒரே ஒரு தடவை வலதுகரம் உயர்த்தி சொல்லுவோமா? ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தில் 8வது இறைவசனத்தை மனசில் நம்ம பதிய வைக்கிறோம். எந்த நற்செய்தி? ஆண்டவரோடு இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பிசாசோட இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை பார்த்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகலான்னு வந்தவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாவது மண்ணாங்கட்டியாவது சோறு தின்ட்டு போகலான்னு வந்தேன், ஹல்லேலூயா. இயேசுவே ராஜ்யம். சோறு கிடைக்கும், நல்ல காதில் கேட்கணும். சாமியார் என்ன சொல்கிறாரு பாருங்க. விலங்குகளுக்கே புரியுது மனுஷன் பேசுகிறது. மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியுமில்ல, வீட்டில் நாய் வளர்க்குறவங்களுக்கு தெரியுது. நம்ம நாய்கிட்ட பேசுனா நாய்க்கு தெரியுது. ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், அவங்க சொல்கிறாங்க நெல்லுங்கிறாங்க, நிற்கிது. போய் அந்த விளையாட்டு ஜாமானை எடுத்துகிட்டு வாங்குறாங்க. ரூமில் போய் அந்த விளையாட்டு ஜாமானை தூக்கிட்டு வந்து கொடுக்குது. நான் கூட நினச்சேன் இது எந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துச்சோ தெரிலன்னு. பாருங்கள், கழுதை தன் எஜமானனை அறிந்து வைத்திருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, பிரைஸ் தி லார்ட். கழுதைக்கு தெரியுது தன் எஜமானன் யார், அவன் என்ன பேசுகிறான்னு. ஆனால் என் பிள்ளைகள் அறியாமல் இருக்கிறாங்களே. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அதை அறியத்தர விரும்புகிறார். அதுக்கு என்ன செய்யணும்? வெறும் கண்ணை மட்டும் திறந்து வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இதயத்தை திறக்கணும், கண்ணு திறக்கணும், காது திறக்கணும், அறிவும் திறக்கணும். அறிவு தெளிவுடையவர்களாய் இருங்கள். அறிவு தெளிவு வேணும்னா என்ன செய்யணும்? மூளை நம்மக்கிட்ட தான் இருக்கணும். மூளையை கழட்டி வீட்டில் மாட்டிட்டு வரக்கூடாது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர்.
கடவுளை பார்க்கணுன்னு ஆசை இருக்கா? எத்தனை பேருக்கு நம்ம மோட்சத்துக்கு போய் கடவுளை பார்க்கணும், இப்போ என்னைய பார்க்குறது போல் உங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்குறோமோ சந்தோஷமாக இருக்குல்ல? அதே மாதிரி ஏசப்பாவை போய் நேராக மோட்சத்தில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க வலதுகர முயற்சி சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. இப்போது நான் கேட்க போகிற கேள்வி மாற்றி கேட்க போகிறேன், தப்பாக சொல்லக்கூடாது. இயேசுவை பார்க்க விரும்பலை, பிசாசை தான் பார்க்க விரும்புகிறேன். யாரை? பிசாசை பார்க்க விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். எதுக்கும் 10 ஆடியன்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள். பிசாசெல்லாம் யாரும் பார்க்க போகப்படாது. பிசாசை பார்க்க போகிறதுக்காக இவ்வளோ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என் பிள்ளைகள், ஆண்டவரை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். பார்த்தீங்களா? நீங்கள் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க, வீட்டில் இருக்கிற பிரகாசத்தெல்லாம் விட்டுட்டு, வீட்டில் இருக்கிற டிவியை விட்டுட்டு, வீட்டில் இருக்கிற மகிழ்ச்சியெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். கோயிலுக்கு வந்துட்டா போதுமா சாமி? இங்கே என்ன சொல்கிறோன்னு கேட்டு அதை போய் செய்யணும். ஒரு விவசாயம் பண்ணுறீங்க, ஒரு மாடு கன்று வச்சுருக்கிறீங்க, மாட்டுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் சொல்வார் போய் இதை நல்லா தண்ணியில் கரைச்சி மாட்டு வாயில் ஊற்றுன்னுவார். மாட்டு வாயை திறந்து ஊற்றுங்க அப்படி சொல்லுவார், குடிக்க வைங்கன்னு சொல்லுவார். நீங்கள் போய் நல்லா கரைச்சி மாட்டு வாலில் ஊற்றுனீன்னா மாட்டு பொழைச்சிக்குமா? பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைய செய்கிறத சரியாக செஞ்சினா தான் வெற்றி அடைவீங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தான் கடவுள் என்ன செஞ்சுருக்கிறாரு? படிக்காதவங்க இருப்பீங்க, புரியாதவங்க இருப்பீங்க, அதுக்கு தான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த கிறுக்கு பையில கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு. ஒத்துக்கிறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பத்தியா? இதுக்கு மட்டும் எவ்வளோ பேர் சொன்னார், நம்ம கிறுக்கு பையன்றது அவ்வளோ சந்தோஷம். பரவாயில்ல, நான் கிறுக்கு பையில இருந்துட்டு போகிறேன். ஆனால் நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? அவருக்கு உரிய பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் நடுவில் அல்லேலியா சொல்லும்போது நீங்கள் ஒரு அல்லேலியா சொல்லணும், பிரைஸ் தி லார்ட் சொல்லும்போது நீங்கள் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். சில பேரால் சொல்ல முடியாது. இங்கே பார்க்குறேன் சில பேர் அப்படியே போனால் நம்மளால் வாயை திறந்து கடவுளை புகழ முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கன்ஃபார்மாக சொல்லிக்கங்க, உங்களுக்கே உள்ளே பேய் உட்காந்துருக்குன்னு அர்த்தம். அது வாயை திறக்க விடாது. சொல்லாத, சொல்லாத, அது உள்ளேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். அவங்க தான் என்ன செய்வாங்க? ஆண்டவர் மூஞ்சை பார்த்து உனக்கு மோட்சத்தை தரமாட்டாரு. எதை பார்த்து தரப்போறாரு? ஆத்மாவை பார்த்து தரப்போறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆத்மாவை நேசிக்கிறார், ஆவி பொழிகின்றார். ஆவி எங்க பொழிகிறாரு? ஆத்மாவுக்கு தான் ஆவி. உங்களுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது இல்லையா? ஒரு பாவம் பண்ண போறீங்க, மனசு படக்கு படக்குன்னு அடிக்குது இல்லை? தப்பு பண்ண போகும்போது ஏதோ ஒன்று சொல்லுதில்லை உள்ள, அதுதான் ஆவி. இந்த ஆவி பெலன் இழந்து போயிடும். அந்த பெலன் இழக்காம அந்த ஆவியை பெலன் ஊட்டுகிறது எது? கடவுளுடைய ஆவி. கடவுளுடைய ஆவி நமக்குள்ள வந்து தங்கணும்னா இந்த ஆத்மா ஆண்டவரை புகழணும். இதுதான் இணைச்சட்டம் 6:5 சொல்லுது. உன் முழு இதயத்தோட, உன் முழு உள்ளத்தோட, உன் முழு ஆற்றலோட உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். லவ் லெட்டர் எழுதியிருப்பீங்க இல்லையா? லவ் லெட்டர், காதல் பண்ணும்போது லவ் லெட்டர் எழுதினவங்க மட்டும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். 4-5 பேர் கை தூக்கியிருக்காங்க. லவ் லெட்டர் எழுதுறவங்க என்ன சிம்பிள் போடுவாங்க பாருங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு. ஹார்ட் போடுவாங்க. ஹார்ட் போட்டு, வெரி குட், ஹார்ட் போட்டு மொட்டை பாஸ் சொல்லிட்டார், அம்புகுறி போகணும் சாமி. அந்த அந்த இதயம் கிழிக்கப்படணும். அப்படி தானே? கோயிலுக்கு வரீங்கல்ல, ஞாயிற்றுக்கிழமை வரீங்க, மற்ற நாளில் வரீங்க, இதயம் எங்கேயாவது கிழிக்கப்படுதா? ஒன்றும் கிழிக்கிறது இல்லை. ஓரமாக போய் உட்காந்துக்கிறார் பாருங்க. முழு இதயத்தோட அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய இதயம் டிஸ்டர்ப் ஆகணும், ஆண்டவரை நோக்கி துதிக்கணும்.
அடுத்தவங்களை பார்த்து வெக்கப்படக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்துக்கிட்டு ஐயோ அவன் என்ன நினச்சிப்பானோ, நம்ம அல்லேலூயா சொன்னான், பிரைஸ் லார்ட் சொன்னான். நானும் உங்களை மாதிரி காலேஜ் படிக்கும் போது இப்படி தான் ப்ரேயருக்கெல்லாம் போவேன். அப்போ கையை தூக்க சொல்லுவாங்க. எனக்கு கையும் வராது காலும் வராது, வெக்கம்தான் வரும். அப்போ அப்படி கையை தூக்கும் போதெல்லாம் பிசாசு நம்ம மனசில் பேசுவான், சொல்லுவான் எல்லா பொம்பளை பிள்ளையும் உன்னையே தான் பார்க்குதுன்னு சொன்னான். அப்போ நான் நம்பிட்டு கை தூக்கலை. அப்போ புரியாதது இப்போ தான் புரியுது. என்னது, ஒருத்தையும் நம்மளை பார்க்கலன்னு. யாராவது பார்த்துருந்தா நான் இங்கே இப்படி நிற்பேனா? நான் அங்கே உட்காந்துருந்துருப்பேன் இல்லையா? அப்போ பிசாசு நம்மளை ஏமாற்றியிருக்கான். யாருமே பார்க்கல நம்மளை. நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறோம், ஆண்டவரை புகழ்கிறோம். அதுதான் முழு இதயத்தோட. திருப்பலியில் சாமியார் சொல்லுவார், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பார்த்தீங்கன்னா 50 பேர் பதில் சொல்லுவாங்க. 50 பேர் அவனோட இருந்தால் என்ன, இல்லாட்டி நான் படம் எனக்கு என்ன, இப்படியே நிற்பாங்க. பூசையில் பாட்டு பாடுவாங்க, உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. ஆமாம், மாட்சி ஆகும், புயற்சி ஆகும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பூசையே வைக்க பிடிக்காது, ஓடியே போடுவான். அப்படி தான் இருக்கும் ஒரு சில பேர் நிற்கிறது. அப்படி நின்றுக்கிட்டு நம்மளை முறைச்சி பார்ப்பாங்க. இந்த பாருங்க, நம்ம எல்லாருமே திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள். திருமுழுக்கு வாங்கினவங்கெல்லாம், பேப்டிசம் ஞானஸ்தானம் வாங்கினவங்கெல்லாம் கை வைத்து காட்டுங்க பார்ப்போம். ஞானஸ்தானம் வாங்கினவங்கெல்லாம் கை வைத்து காட்டுங்க. அங்கிட்ட ஆம்பளைங்கள்லாம் நிறைய பேர் வாங்கலை போல இருக்கு. நீங்களாம் வாங்கலையா? சீக்கிரம் சாமியை போய் பாருங்கள், கொடுத்துருவார். பாருங்க, இப்போ கை உயர்த்தின திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகள்லாம் யாரு? குருக்கள். யாருங்க? குரு. இயேசுவின் குருத்துவத்தில் நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு நீங்கள் வரணும்னு சொல்கிறோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வந்து நீங்கள் இந்த பலியை ஒப்பு கொடுக்கணும். சாமியார் அவர் சொல்ல வேண்டிய பகுதியை சொல்லுவார், நீங்கள் சொல்ல வேண்டிய பகுதியை நீங்கள் சொல்லணும். அப்போ தான் நீங்கள் அந்த திருப்பலியை நிறைவேற்றுறீங்க. இதுதான் முழு இதயத்தோடு செய்யணும். நீங்கள் இந்த கூட்டத்தில் எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம். அந்த ஆர்வத்தோடு நீங்கள் பங்கெடுக்கும் போது தான் நீங்கள் அந்த பலியை ஒப்பு கொடுக்குறீங்க. அதுதான் இதயத்தோட, முழு இதயத்தோட, முழு உள்ளத்தோட. அறிவு. யாரை நீங்கள் புகழ்கிறீங்க? என் கடவுள், என்னை உயர்த்தினவர், எனக்கு அழகான குடும்பத்தை கொடுத்தவர், பிள்ளைகளை கொடுத்தவர், மனைவி கணவனை கொடுத்தவர், என்னை கீழே விழுந்து விடாதபடி தூக்கி நிப்பாட்டினார், அவரை நான் புகழ்கிறேன். நீங்கள் அறிவோடு புகழணும். சும்மா எல்லாத்தையும் சும்மா நீங்கள் சொல்லுங்க, நம்ம சொல்லலை. ஏன் நான் புகழணும்? இன்றைக்கி நான் நிற்கிறேன் அப்படின்னா என் தேவன் எனக்கு நிறைய செய்திருக்கிறார். அதனால தான் நான் இந்த ஊருக்கு வந்து நான் இங்கே நிற்கிறேன். இல்லைன்னா நான் எதுக்கு நிற்கணும்? நான் போய் என் வீட்லேயும் டிவி இருக்குது, திறந்து போட்டுக்கிட்டு ரெட்டைக்கால் போட்டுக்கிட்டு நானும் பார்க்கலாம். ஆமாம், நானும் பார்த்தா எனக்கும் அதுதானே. கடவுள் எனக்கு நன்மைகள் செய்திருக்கிறார் பாருங்க. அப்போது முழு இதயத்தோட. ரெண்டாவது எது? முழு உள்ளத்தோட, அறிவோட. மூணாவது முழு ஆற்றலோட. அப்போ நம்ம கையை தட்டணும்னா கையை தட்டணும், வாயில் பாடணும்னா சத்தமாக பாடணும். நம்ம சூப்பராக பாடுறோமா கடவுள் பார்க்க மாட்டார், நீ மகிழ்ச்சியோடு பாடுறியான்னு தான் பார்ப்பார். இங்கே கூட சில பிள்ளைங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு இருள் அடைஞ்சு கிடக்குது. அதை அவங்களால புரிஞ்சிக்க முடியல பிள்ளைங்களால். இப்போ இந்த பிள்ளைங்களெல்லாம் யார் காப்பாற்றுறது? இந்த பிள்ளைங்களெல்லாம் யார் காப்பாற்றுறது? இப்போ நான் காயப்படுத்த சொல்லலை, இப்படி தான் இருக்கிறோம். கோயிலுக்கு வரோம், எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கறதில்ல. அப்போ கடவுள்கிட்டேருந்து எப்படி ஆசீர்வாதத்தை பெற முடியும்? அதனால தான் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளாக மாறும்போது கோயிலை விட்டு வெளியில் போயிடுறாங்க. அதனால தான் நம்ம கடவுள்கிட்ட வரும்போது இந்த இணைச்சட்டம் 6:5 படி நீங்கள் துதிக்கணும். அப்படி துதிக்கும் போது என்ன நடக்கும்? ஞானம் கிடைக்கும். ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது தான் நீங்கள் என்ன செய்யணும். ஒருத்தர் நிலத்தில் விளைச்சலை பெருக்கிறாருங்க, இன்னொருத்தர் விளைச்சலை போட்டு போட்டு நவுத்தி பார்க்குறாரு, ஒன்றும் விளைய மாட்டேங்குது. காரணம் என்ன? ஞானம் இல்லை. ஞானம் இல்லை. ஞானம் எங்கேருந்து வரும்? ஆண்டவர்கிட்டேருந்து வரும். எப்படி வரும்? காசு கொடுத்து வாங்க முடியாது. நீ கையை வைத்து துதிச்சின்னா வரும். பிரைஸ் தி லார்ட். நானும் ஒரு பெரிய ஆள் கிடையாது, நான் ஒரு சின்ன பையன். நானும் படித்து சாமியார் ஆகிட்டு நான் செஞ்ச ஒரே ஒரு வேலை என்னென்னா, எங்கெல்லாம் ஆராதனை நடக்குதோ அங்கெல்லாம் கையை வைத்து துதிப்பேன். ஆண்டவர் என்னை நிரப்பினவர் உன்னையும் நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
எந்திரிச்சு நிற்போமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அந்த பாட்டை பாடகர்களோடு சேர்ந்து பாட போகிறோம். இப்போ ஜெபிச்சுட்டு திருப்பலிக்குள்ளே போக போகிறோம். அதனால் வெக்கப்படக்கூடாது, எந்திரிச்சு நிற்கணும், சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. முடியாதவங்க மட்டும்தான் உட்காரணும், மற்றபடி எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும். இந்த நேரம் இது கடவுளுக்கு நம்ம கொடுக்குற ஒரு மகிமையின் நேரம். பக்கத்தில் யாராவது தூங்கிக்கிட்டு இருந்தால் எழுப்பி விட்டுறணும். எல்லாரும் ஆண்டவரை பாருங்கள், சொல்லுங்கள், இயேசுவே நன்றி, பிதாவே நன்றி, பிதாவே நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி, எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே நன்றி, எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே நன்றி, தூய ஆவியால் எங்களை நிரப்புகிறவரே நன்றி, தூய ஆவியால் எங்களை நிரப்புகிறவரே நன்றி. இந்த பாடலை நாங்கள் பாடுகிற போது எங்கள் வெறுமையை மாற்றி எங்களை நிறைவாக்குகிறவரே நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆழமாய். கைத்தட்டி பாடுவோமா? இந்த பாட்டு கிளாஸோட சேர்ந்து பாடுவோமா? ரெடி, 3 ஆரம்பிங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். நாவை திறந்து இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை, கரமசைத்து எல்லாரும் ஆராதனை, ஆராதனை. ஆமென். ஆராதனை, 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 ஆராதனை. கரம் தட்டி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். எபினேஸ்வரா இருக்கிறவர் அவர், உன்னை அன்பு செய்கிறவர், உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொன்னவர். அவரை நீங்க துதிக்கிற பொழுது அவருடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்புவார். இதுவரையில் உதவி நீரே, எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. எபினேஸ்வரே எல்லாரும் ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை. கரங்களை விரித்து எல்லாரும் ஆராதனை, ஆராதனை. பரிசுத்த வல்லமை உன்னை நிரப்புகிற
முழந்தாட்படியிடுவோமா? அப்படியே முழந்தாட்படியிடுவோம். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்க போகிறார். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு மொழிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சர்வ புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். எனது தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.